ஹை ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அப்ராட் எம்பிபிஎஸ்சில் வந்து பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை வந்து எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி வந்து அட்மிஷன் பண்ணுறது, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ஸோ என்னென்ன அப்ராடில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு என்னென்ன பேர்டன் இருக்குது, ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது என்எம்சி அண்ட் எம்சிலை கைட்லைன்ஸு ப்ளஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ், ஃபுல் எம்பிபிஎஸ் கோர்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுற மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணுங்கள். எப்படி வந்து விசா ப்ராசஸ், அந்த அட்மிஷன் ப்ராசஸ் அதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டு, நீட் ஸ்கோர் கார்டு, +2 மார்க் ஷீட்டு, ஃபோட்டோஸ் இது இருந்தால் வந்து நம்ம ஈஸியாக வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கிடலாம். ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து உங்கள் ரிஸ்க்கு. ஏன்னா வந்து ஃபீஸு பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் சேஞ்சஸ் பண்ணி இது பண்ணணும். ஸோ அதனால் வந்து பர்டனாக இருக்கும். ஸோ ஈஸியாக எப்படி வந்து அட்மிஷன் பண்ணலாம், யார் மூலியமாக கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏஜென்சியை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஏஜென்சியை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்கள ஏதாவது கமிஷன் வாங்கிட்டு உங்களுக்கு தப்பாக வந்து மிஸ்கைடு பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டான மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணால் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போது டேரெக்டாக வந்து அட்மிஷன் போடுறது நல்லது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக அட்மிஷன் தேவை அந்த மாதிரினா எனக்கு கீழே இருக்க நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.